வணக்கம் நண்பர்களே. சில முக்கியமான விஷயங்கள் நம்ம பேசலாம். முக்கியமாக நம்முடைய சேனல் நம்முடைய நண்பர்களுக்கான சேனல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நம்முடைய நண்பர்களுக்கான ஒரு சேனல், அவ்வளோதான். இப்போ வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருக்காங்கல்ல, வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சு அவங்களுடைய நண்பர்கள் மட்டும் இருந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பை ரன் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு நம்முடைய சேனல். இன்னும் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம். அதை புதுசாக பார்க்குறவங்க யார் வேணாலும் அந்த நல்ல விஷயங்களை பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பயனளிக்குதா, யூஸ் ஆகுதா, அதை நீங்கள் பயன்படுத்திக்கங்க, அவ்வளோதான். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நம்ம நண்பர்களுக்கு நம்ம பேசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நண்பர்களே, சில கட்டுப்பாடுகள், சில விஷயங்கள், சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம நண்பர்களுக்கு தான் இது முக்கியமாக. நம்ம லைனேஜ் வச்சுருக்கிறவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட வாங்கிட்டு போனவங்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் நம்மக்கிட்ட வாங்குறவங்களாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் எனக்குன்னு சில கோட்பாடுகள் நான் வச்சுருக்கிறேன். மற்றவங்க எப்படி இருக்கிறாங்க, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எல்லாருமே இது மாதிரி நேர்மையாக இருந்துடுறாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி இல்லையா? நான் நேர்மையாக இருக்கிறேன். அப்போ எனக்குன்னு சில கட்டுப்பாடுகள், எனக்கும் சில கட்டுப்பாடுகள் நான் வச்சுருப்பேன். அதே மாதிரி என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய லைனேஜை வாங்கிட்டு போனவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் வாங்கிட்டு போகக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, சில விஷயங்கள் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணாத போங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லைனில் இருந்து நிறைய நண்பர்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு சிலர் முட்டைகளாக வாங்கிட்டு போயிருக்கிறீங்க, ஒரு சிலர் 3 மாதம் 4 மாதம் அந்த மாதிரியான கோழி குஞ்சுகள் வாங்கிட்டு போயிருக்கிறீங்க, ஒரு சிலர் ப்ரீடர் வாங்கிட்டு போயிருக்கிறீங்க, பெரிய சேவல், பெரிய கோழி, ஒரு சிலர் பட்டாக்கள் வாங்கிட்டு போயிருக்கிறீங்க. ஒரு 8 மாதத்து பட்டா, 10 மாதம், 1 வயசு, அந்த மாதிரி பட்டாக்கள் கொடுத்துருக்குறேன். இது யார் யாருக்கு நான் கொடுத்தனோ அத்தனை பேருனுடைய லிஸ்ட்டுமே, அத்தனை பேருனுடைய அட்ரஸுமே என்னுடைய டைரியில் இருக்குது. இப்போ சும்மா ஏதோ கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு காசை வாங்கி வச்சுக்கிறதில்ல. ஒருத்தர் கேட்குறாங்கன்னா அவங்க எப்படி என்ன ஏதுன்னு அவங்கக்கிட்ட பல வருஷமாக பழகி பார்த்து தான் கொடுக்குறேன். அதுலேயும் ஒரு சிலர் சரியில்லைன்னா நம்ம அவங்கள ஒதுக்கி விட்றலாம். அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு இங்கே வேலை இல்லை, அது வேணாம். இப்போ நம்மக்கிட்ட முட்டைகளாக நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்களா, நீங்கள் இப்போ ஒரு முட்டை என்ன ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு போனீங்களோ அதில் எத்தனை குஞ்சுகள் வந்துச்சோ அதுதான் கணக்கு. இப்போ ஒரு 5 முட்டை நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 3 குஞ்சுகளாவது பொறிக்கணுன்றது நம்ம கேரண்டி. 10 முட்டைகள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா குறைந்தபட்சம் 6 குஞ்சுகளாவது பொறிக்கணும், அது கேரண்டி. சப்போஸ் இல்லைண்ணா 6 குஞ்சுகள் பொறிக்கல, 5 தான் பொறிச்சிருக்குதுன்னா நான் மறுபடியும் உங்களை கூப்பிட்டு ஒரு 4 முட்டையோ 5 முட்டையோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்து அனுப்பிடுவேன். நான் அது எல்லாருக்குமே நான் பண்ணியிருக்கிறேன். மேக்ஸிமம் பேருக்கு ஒரு கோழி குஞ்சு கம்மியாக பொறிச்சவங்களை கூட நான் பண்ணியிருக்கிறேன். அதே மாதிரி 10 முட்டை வாங்கிட்டு போய் 10 குஞ்சு பொறிச்சவங்களும் இருக்கிறாங்க. 10 முட்டைக்கு பதில் 12 முட்டை கொடுத்துருக்குறேன். 12 முட்டையுமே குஞ்சுகள் பொறிச்சவங்களும் இருக்கிறாங்க. எப்போ எக்ஸ்ட்ரா 6 குஞ்சு எக்ஸ்ட்ரா பொறிச்சிருச்சு, எனக்கு ஒரு 4 குஞ்சு கூட நான் கேட்க மாட்டேன். அது கடவுள் அருள். உங்களுக்கு சந்தோஷம், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம கொடுத்த 10 முட்டைகளில் 10 குஞ்சு பொறிச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நல்லபடியாக வச்சு பயன்படுத்தியாங்கப்பா, அப்படி தான் நான் சொல்லுவேன். அது ஒன்று. ரெண்டாவது 3 மாதம் 4 மாதத்து கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு போனவங்க, அது ஒரு விஷயம். பட்டா, பெரிய சேவல்களெல்லாம் வாங்கிட்டு போனவங்க, அது ஒரு விஷயம். இப்போ முட்டைகளாக நீங்கள் வாங்கிட்டு போய் அதை குஞ்சுகளை உற்பத்தி பண்ணி பெருசு பண்ணுறீங்க இல்லைங்களா, அப்போ உங்களுக்கு நீங்கள் அந்த பொருளை சப்போஸ் ஏதாவது ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு முட்டையை என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு போனீங்களோ அதை விட 2 மடங்கு காசு அதிகமாக கொடுத்து நான் வாங்கிக்குவேன். இப்போ ஒரு முட்டை என்ன விலையோ அதை விட 2 மடங்கு காசு அதிகமாக கொடுத்து நான் வாங்கிக்குவேன். இப்போ ஒரு முட்டை 1 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பொருளை ரிட்டர்ன் கொடுக்கணுன்னா நான் 3 ரூபா கொடுத்து வாங்கிக்குவேன். அது முட்டை விலை என்னன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்குண்டான காசு. ஏன்னா அது முட்டையாக வாங்கிட்டு போய் அது குஞ்சுகள் பொறிச்சு பெருசு பண்ணி இப்போ நீங்கள் பாதுகாக்கிறீங்களா, அதுக்குண்டானது 2 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுத்து மொத்தம் 3 மடங்கு காசு கொடுத்து நான் வாங்கிக்குவேன். இது ஒன்று. இது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா என்னையை நம்பி நீங்கள் வந்துட்டீங்க.
இப்போ நீங்கள் நான் சொல்கிற காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்க, அதே மாதிரி நீங்கள் ஒரு எமர்ஜென்சி ஒரு கஷ்டத்துக்கு எனக்கு ரிட்டர்ன் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு திருப்தி ஆகிற அளவுக்கு நான் காசை கொடுத்து வாங்கினா தான் கடவுள் எனக்கு துணை வருவார். அதுக்காக நான் இது என்னுடைய விஷயங்க, இது மற்றவங்களை பற்றி நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. எனக்குன்னு ஒரு கோட்பாடு வச்சுருக்கிறேன், அதுதான் இது. சரி, முட்டைக்கு உண்டான விஷயம் முடிஞ்சிருச்சிங்களா? அது சேவலாக இருக்கட்டும் பொட்டைக்கோழியாக இருக்கட்டும் எல்லாமே ஒன்றே தான். சேவலுக்குன்னா அவ்வளோ ரேட்டு அதிகம், பொட்டைக்கோழிக்குன்னா அவ்வளோ ரேட்டு கம்மியெல்லாம் இல்லை. 3 மடங்கு காசு கொடுத்து வாங்கினா 3 மடங்கு கொடுத்து நான் வாங்கிக்குவேன். அது பெருசானதுக்கப்புறம், பெரிய சைஸ் கோழியாக சேவலாக ஆனதுக்கப்புறம். அடுத்தது கோழி குஞ்சுகள் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க. கோழி குஞ்சுகள் வாங்கிட்டு போகிறீங்க, 3 மாதம் 3.5 மாதத்து குஞ்சுகளை கொடுக்குறேன். இப்போ அதையும் நீங்கள் ₹1 வாங்கிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பேச்சுக்கு ₹1 நீங்கள் ஒரு ஜோடி கோழி குஞ்சு நீங்கள் ₹1 வாங்கிட்டு போகிறீங்கன்னா அதை பெருசு பண்ணி அதை நீங்கள் பயன்படுத்தி அதிலேருந்து நீங்கள் ப்ரீட் பண்ணி பொருளுங்களை எடுத்துக்கின பிறகு அந்த கோழியும் சேவலும் எனக்கு நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் என்ன காசு கொடுத்து வாங்கிட்டு போனீங்களோ அந்த காசை கொடுத்து நான் வாங்கிக்குவேன். ஏன்னா அதை வளர்த்து அதுலேருந்து நீங்கள் பொருளுங்களை உற்பத்தி பண்ணிட்டீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பெருசை நம்ம கொடுத்துடலாம், இந்த ப்ரீடரை நம்ம கொடுத்துடலாம் நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன காசு கொடுத்து வாங்கிட்டு போனீங்களோ அந்த காசில் ₹1 கூட கம்மி பண்ணாமல் நான் கொடுத்து வாங்கிக்குவேன். அதுலேருந்து நீங்கள் பொருளுங்களை உற்பத்தி பண்ணிக்கிறீங்க, ஓகே. இல்லை 3 மாதத்து கோழி குஞ்சை வாங்கிட்டு போனேன், அது இப்போ தான் ஒரு 8 மாதத்து பட்டாவாக 7 மாதம் 8 மாதத்து பட்டாவாக இருக்குது. கோழி இப்போ தான் முட்டைக்கு ரெடியாக இருக்குது. ஆனால் இன்னும் முதலீத்து முட்டை கூட கோழி வைக்கலை. ஆனால் எனக்கு ஒரு எமர்ஜென்சி காசு வேணும், அதனால் நான் ரிட்டர்ன் கொடுத்துடலான்னு இருக்கிறேண்ணா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? நீங்கள் ₹1 வாங்கிட்டு போனீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ₹1,500 கொடுத்து வாங்கிக்குவேன் எக்ஸ்ட்ரா. இப்போ ₹10,000 கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா ₹15,000 கொடுத்து நான் வாங்கிக்குவேன். நீங்கள் அது ப்ரீடே பண்ணல இல்லையா? அப்போ நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் வாங்கணும். அதுதான் நீங்கள் வளர்த்ததுக்கு உண்டான காசு நம்ம கொடுத்தா தான் அது ஒரு மரியாதையாக இருக்கும். இது ஒரு விஷயங்க, நான் தெளிவாக சொல்லிடுறேன். இதுதான் விஷயமே. இதுக்கு மேலே இதை கமெண்ட் பண்ணுற அளவுக்கு மோசமான விஷயமெல்லாம் இல்லை. எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாலும் இது பாராட்டக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா என்னை நம்பி காசு கொடுத்து வாங்கிட்டு போகிறவங்களுக்கு மறுபடியும் நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன்னா அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகணும். இதை நான் சும்மா வாயில் மட்டும் பேசிட்டு போகிறதில்ல, இதை நான் செயல்பாட்டில் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க, பெருசு பண்ணி பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த காசு அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துட்டு நான் அந்த பொருள்களை வாங்கிக்குவேன். இல்லை நான் இன்னுமே பயன்படுத்தலை அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போன காசை விட அரை மடங்கு அளவுக்கு, அது என்ன ரேட்டோ அதை இப்போ ₹10,000 கொடுத்து வாங்கிட்டு போகிறீங்கன்னா ₹15,000 உங்களுக்கு கொடுத்துட்டு நான் ரிட்டர்ன் எடுத்துக்குவேன். நீங்கள் ஒன்றும் பெரிய தயார் தீனி கொடுத்து வளர்க்கணும் அதெல்லாம் ஒன்றும் நான் சொல்கிறதில்ல யாருக்குமே. கம்பு கேழ்வரகு போடுங்க போதும், அவ்வளோதான். அடுத்தது ப்ரீடர் எங்கிட்ட வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ப்ரீட் சேவல், ப்ரீடு கோழி, பெரிய பொருள் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க. வாங்கிட்டு போய் அதிலேருந்து ப்ரீடு பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னும் போது மறுபடியும் அந்த ப்ரீடர் எனக்கு நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை பாதி விலைக்கு தான் நான் வாங்கிக்குவேன். இப்போ ஒரு ப்ரீட் சேவல் கொடுக்குறேன், ₹1 நான் ஒரு ப்ரீட் சேவல் கொடுக்குறேன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு ரிட்டர்ன் கொடுக்கும்போது அதில் பாதி காசு 50 பைசா, அதான் ₹1/2 அதை கொடுத்து தான் நான் வாங்கிக்குவேன். அது ப்ரீட் கோழியாக இருக்கட்டும் சேவலாக இருக்கட்டும். இதுதான் என்னுடைய கோட்பாடு. மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, அது எனக்கு தேவையும் இல்லை. நான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன். அதுதான் சொன்ன மாதிரி நடந்துக்குவேன் நான். ப்ரீடர்ஸ் நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்போது அது பாதி விலைக்கு தான் நான் எடுத்துக்குவேன். ஏன்னா அது நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு ப்ரீட் சேவல் ஒரு குறிப்பிட்ட காசு கொடுத்து ஒருத்தர் வாங்கிட்டு போகிறாரு. ப்ரீட் சேவலும் கோழி வாங்கிட்டு போயிட்டு அவங்க அதுலேருந்து ஒரு ஈத்து 2 ஈத்து குஞ்சுகளெல்லாம் உற்பத்தி ஒரு 10-20 பொருள்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டு அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோம்ங்க, இப்போ தான் இதுலேருந்து பொருளுங்களை இவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணிக்கணுங்க, மறுபடியும் இதை எதுக்கு நம்ம வச்சுருக்கணும், இதை கொடுத்தா அந்த காசு நம்மளுக்கு வந்துடும்ல அப்படின்னு ஒரு சிலர் இல்லை நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. அப்போ அவங்க கொடுத்த காசு முழுசாக நம்ம கொடுத்துட்டு அந்த பொருளை மட்டும் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருந்தால் அப்போ இதில் யார் இழிச்சு வாயன் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள், யார் முட்டாள் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். காசை கொடுத்துருவாங்க, ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்துட்டு
ப்ரீடர்ஸ் எடுத்துகிட்டு போய் அவன் நல்லா வச்சு அதுலேருந்து ப்ரீட் பண்ணி பொருள்லாம் உற்பத்தி பண்ணிக்கின்னு மறுபடியும் அந்த ப்ரீடரை கொண்டாந்து கொடுத்துட்டு அவன் கொடுத்த காசு பூரா வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ பொருளை கொடுத்தவன் முட்டாள் இல்லையா? இதெல்லாம் நம்ம கணக்கு பார்க்காம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ நாள். ஆனால் அது மாதிரி செஞ்சு கூட நிறைய பேர் என்னை ஏமாற்றிட்டாங்க, நிறைய பேர். அது இல்லாமல் முக்கியமாக அந்த நோய் வந்ததுங்களை கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்றது, ஏதாவது ஃபால்ட் ஆனதுங்களை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றது. அவங்க என்னமோ பெரிய அறிவாளிக்கு மாதிரி, நான் என்னமோ பெரிய முட்டாள் மாதிரி நினச்சிக்கினேன். இனிமேல்லாம் அந்த மாதிரி நடக்காது. அது யாராக இருந்தாலும் சரி, எனக்கு பிடிச்சா தான் நான் ரிட்டன் எடுப்பேன். எனக்கு பிடிக்கலையா பார் இது சரியில்லை எடுத்து போனிடுவேன். நான் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நான் கொண்டு வந்து இங்கே வச்சுக்கின ஊசி மாத்திரை போட்டு உட்காந்துக்கிறது தான் எனக்கு வேலையா? ஏதோ ஒரு சிலருக்கு நம்ம பண்ணுங்க. இனிமேலாம் நம்ம அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. எனக்கு அந்த பண்ணுற ஐடியாவுமே இல்லை. அதனால் இதுதான் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு டைம் 2 டைம் 3 டைம் கூட பார்த்துக்கோங்க. அதையே நான் மறுபடியும்லாம் சொல்ல முடியாது. முட்டையை வாங்கிட்டு போனீங்கன்னா மறுபடியும் ரிட்டன் கொடுத்தீங்கன்னா அது என்னது? கோழி குஞ்சலை வாங்கிட்டு போனீங்கன்னா ரிட்டன் கொடுத்தா என்னது? ப்ரீடர்ஸ் வாங்கிட்டு போனால் என்னதுன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் பட்டா முக்கியமாக நீங்கள் எங்கிட்ட பெரிய பட்டாவை வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னாலும் அந்த பட்டாவை நீங்கள் ரிட்டன் கொடுக்கும்பொழுது அதை பாதி விலைக்கு தான் நான் எடுத்துக்குவேன். எப்படி இருந்தாலும் எடுத்துன்னு போகிறவங்க கண்டிப்பாக ப்ரீடு பண்ணுவீங்க. ப்ரீட் பண்ணி அதை பொருளுங்களை நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கின்னு அப்புறமா கூட ரிட்டன் கொடுங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. வாங்கிட்டு போகிறீங்க, ஆசையாக வாங்கிட்டு போகிறீங்க ஒரு நல்ல லைனு, அதுலேருந்து ப்ரீட் பண்ணி பொருளை எடுத்துக்கோங்க. நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் இதுதாங்க பட்டாவை நான் கொடுத்தாலும் என்ன ரேட்டு கொடுக்குறேன் அதில் பாதி விலைக்கு தான் நான் காசு, பாதி விலைக்கு தான் நான் ரிட்டன் எடுத்துக்குவேன். உங்களுக்கு ப்ரீடு கொடுத்து நீங்கள் அதுலேருந்து பொருளுங்களாம் உற்பத்தி பண்ணிக்கின்னு மறுபடியும் என்கிட்ட கொடுத்துட்டு அதே காசு நீங்கள் வாங்கிட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் இழிச்சு வாங்கினா முட்டாலும் இல்லை. புரியுதா நண்பர்களே? மேக்ஸிமம் பேர் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. வாங்கிட்டு போகிறாங்க, கொஞ்ச நாள் அதை பயன்படுத்திக்கிறாங்க, அதுலேருந்து உற்பத்தி பண்ணிக்கின்னு அவங்க கொடுத்த காசையே நம்மளுக்கு மறுபடியும் நம்மக்கிட்ட ரிட்டன் வாங்கினா அந்த பொருளை கொண்டு வந்து போட்டு போயிடுறது. அதாவது ஒரு கரும்பு இருக்குது, அந்த கரும்பு நல்ல கரும்பாக நம்ம கொடுக்குறோம். அந்த கரும்பு அவங்க எடுத்துன்னு போய் நல்லா புளிஞ்சு ஜூஸெல்லாம் எடுத்துக்கின்னு சக்கையை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுத்துட்டு, எப்பா இந்தப்பா நீ கொடுத்த கரும்பு கொண்டு வந்து கொடுத்துட்டேன், நான் கொடுத்த முழு காசு நீ கொடு, நான் கொடுத்த காசு முழுசாக நீ கொடுன்னு வாங்கிட்டு போயிடுறது. இதெல்லாம் எல்லாத்தையும் யோசித்து பார்க்கும்போது இதில் யார் முட்டாளாக இருக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது நான் தான் முட்டாள். அதாவது நல்லபடியாக அன்பாக பழகிற மாதிரி தான் பேசுகிறாங்க, ஆனால் அவங்க காசு விஷயத்தில் கணக்காக இருக்கிறாங்க, கரெக்டாக இருக்கிறாங்க. நான் அந்த மாதிரி இல்லை. நான் அந்த மாதிரி கணக்கே பார்க்குறதில்ல, யாருக்கிட்டையுமே கணக்கு பார்க்குறதில்ல. காசு அட போப்பா எடுத்துன்னு போப்பா, இதில் போய் என்ன இருக்குது, போ வச்சு பொழைப்போ, அப்படி தான் சொல்லி எனக்கு பழக்கம். ஆனால் ஒரு 100 ரூபா ஒரு 1000 ரூபானா கூட அவங்க கணக்கு பார்க்குறாங்க. நான் 10,000 20,000னா கூட கணக்கு பார்க்குறதில்ல. அப்போ என்னை அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவனை எப்படி இருந்தாலும் ஏமாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதனால் நண்பர்களே, கண்டிப்பாக இனிமேல் இதுதான் விஷயம். எங்கிட்ட நீங்கள் எந்த பொருள் வாங்கிட்டு போகிறீங்களோ அந்த பொருளுக்கு உண்டானது, முட்டையாக வாங்கிட்டு போனீங்கன்னா 3 மடங்கு காசு நீங்கள் வாங்கிக்கலாம் ரிட்டன், அதுலேருந்து பெரிய பொருளாக உருவாக்கி கொடுக்கும்போது. இல்லை குஞ்சுகளாக வாங்கிட்டு போகிறீங்கன்னா 1 மடங்கு வாங்கிட்டு போகிறீங்கன்னா, 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறீங்கன்னா 1.5 ரூபாய்க்கு நான் ரிட்டன் எடுத்துக்குவேன். இல்லை அதுலேயே நீங்கள் ப்ரீட் பண்ணி பொருள்களை உற்பத்தி பண்ணிக்கின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன காசு வாங்கிட்டு போனீங்களோ அந்த காசு கொடுத்துட்டு நான் வாங்கிக்குவேன். ப்ரீடர்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா மறுபடியும் ரிட்டன் கொடுக்கும்போது பாதி விலைக்கு தான் நான் வாங்கிக்குவேன். அதே மாதிரி பட்டாக்கள் வாங்கிட்டு போனாலும் நீங்கள் ரிட்டன் கொடுக்கும்போது பாதி விலைக்கு தான் நான் வாங்கிக்குவேன். இல்லை இதை இன்னும் பெரிய பெரிய விலைக்கு அங்கே கேட்குறாங்க இங்கே கேட்குறாங்க, நான் அங்கே கொடுத்துட்றேன் இங்கே கொடுத்துட்றேன்ற மாதிரி நீங்கள் ஒரு முடிவு பண்ணிங்கன்னா தாராளமாக கொடுத்துக்கங்க. ஆனால் மறுபடியும் எங்கிட்ட வர முடியாது, வந்தாலும் நான் எந்த பொருளும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு நானே இவ்வளோ கட்டுப்பாடாக நினச்சவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது, கேட்குறவங்களுக்கெல்லாம் என்ன கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்தா நான் நல்ல காசு சம்பாதிக்கலாம். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற பொருள் தரமான பொருள், நான் எவனையும் ஏமாத்துறதில்ல, எவனையுமே ஏமாற்றி கொடுக்குறதில்ல, தரமான பொருள் தான் கொடுக்குறேன். ஆனால் அதுக்கே நான் பயப்படுறேன். எல்லாருக்குமே நம்ம கேட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்துடக்கூடாது, நல்லவங்க கெட்டவங்க பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு நான் பயப்படுறேன். நான் பயந்து ஒரு பொருளை விற்கணுன்னா கூட பயந்து கொடுக்குறேன் நான். ஆனால் நீங்கள் எங்கிட்ட ரிட்டன் கொடுக்கும்போது ஒரு சிலர் சொல்கிறாங்க, இல்லைனா அவங்க அவ்வளோ ரேட்டு கேட்டாங்க, இவ்வளோ ரேட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா தாராளமாக கொடுத்துக்கங்க, தாராளமாக நீங்கள் விற்றுக்கங்க. ஆனால் மறுபடியும் எங்கிட்ட நீங்கள் வரக்கூடாது.
வந்தாலும் உனக்கு கொடுக்கணும் அவசியமே இல்லையே. இதை விட ரேட் அதிகமாக கேட்டு அவன் கொடுக்குறான்னு அவனுக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன். அப்படித்தானே நானும் பேசணும். அதனால் இது வந்து ஒரு கட்டுக்கோப்பான விஷயமாக நினச்சோம்னா இன்றைக்கி அண்ணங்கிட்ட கொடுத்தா மறுபடியும் அவர்கிட்ட இன்னும் பொருள் நம்ம வாங்கிட்டு போகலாம். எப்போ கேட்டாலே அவர் கொடுப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பொருள் கொடுக்குறேன்னு எல்லா பொருளுமே நல்ல பொருள் தான், என்கிட்ட ஆகாத போகாத பொருளெல்லாம் எதுவுமே இல்லை. அப்போ ஒரு பொருள் வாங்கிட்டு போயிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பயங்கரமாக தெரியும், சூப்பராக அது செய்யும், செஞ்சு காமிக்கும், சூப்பரான பொருள் வந்துருச்சு, இனிமேல் இவங்ககிட்ட போய் நம்ம என்னத்துக்கு போகணுன்னு ஒரு சிலர் ஒதுங்கி போயிடுறாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. ஒதுங்கி போகிறவங்க போயிட்டு போட்டோம், அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அதனால் நண்பர்களே, இது தாங்க விஷயம். இதுதான் ஒரு பொருள் கொடுக்குறேன்னா நீங்கள் மறுபடியும் ரிட்டர்ன் கொடுக்கும் பொழுது நான் எப்படி எடுத்துக்குவேன், என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கோன்றதை முழுசாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுதான் விஷயம். இது ரொம்ப காலமாக நான் யூஸ் பண்ணிட்டு வர விஷயம் தான். இது இப்போ ஏதோ புதுசாக நான் யோசித்து சொல்லலை, ரொம்ப காலமாக நான் இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். சரி நண்பர்களே, அது போக ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ரிட்டன் கொண்டு வந்து கொடுக்கணும் ஒரு பொருளை நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் எப்படி கொடுத்தனோ என் கையிலேருந்து நீங்கள் எப்படி வாங்கி போனீங்களோ அதே மாதிரி இருந்தால் மட்டும்தான் நான் வாங்கிக்குவேன். ஏப்பா உன் கையிலேருந்து சின்ன கோழிங்க வாங்கிட்டு போனேன், இப்போ பெரிய பொருளாக ஆக்கினுக்கிறேன் அப்படின்லாம் யாரும் கமெண்ட் பண்ணாதே. அந்த மாதிரிலாம் யாரும் இந்த கேவலமாக அதாவது பிக்காளித்தனமாலாம் யோசிக்காதீங்க. நான் சொல்கிறது எந்த நோய் நொடியும் இல்லாமல், எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் என் கையிலேருந்து என்ன வெயிட்டோடு வாங்கிட்டு போகிறீங்க, கொடுத்தா அப்படி கல் மாதிரி கொடுப்பேன் பொருள். அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தா தான் நான் வாங்கிக்குவேன். நீங்கள் கொண்டு போய் அதை வந்து நாசப்படுத்தி கண்டம் பண்ணி உங்களால் அதை காப்பாற்றவே முடியாதுன்ற நிலமை வரும்பொழுது, ஆஹா இவங்ககிட்ட எப்படியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு காசை வாங்கிக்கலாம், இல்லை இதுக்கு பதில் வேறு பொருளை வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி என்கிட்ட வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனிமேல் அது நடக்காது. நேற்று வரைக்கும் அது நடந்திருக்கும், இன்னிலேருந்து இனிமேல் அது நடக்கவே நடக்காது. நீங்கள் எவ்வளவு எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக கூட இருந்துட்டு போங்க, அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தீங்கன்னா என்னை ஏமாற்ற மாட்டீங்க இல்லையா? உண்மையான நண்பராக இருந்தீங்கன்னா என்னை நீங்கள் ஏமாற்றணும்னு உங்களுக்கு மனசு வராது. பெஸ்ட்டு ஃப்ரெண்டுங்க யாருமே ஏமாற்ற மாட்டாங்கல்ல. அப்போ என்னை ஏமாற்றணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே நீங்கள் நம்பிக்கை துரோகி அப்படின்னு தானே அர்த்தம். நான் யாருக்காவது அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன்னா நூற்றுக்கணக்கான பேர் கொடுத்துருக்குறேன். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம், ஒருத்தர் சொல்லுங்கள், இல்லைப்பா நீ ஆகாத போகாத பொருள் தான் எனக்கு கொடுத்துட்ட, நீ கொடுத்த பொருள் வந்து நோயோடு கொடுத்துட்ட, இந்த ஃபால்ட்டோடு எனக்கு கொடுத்துட்ட, சரியில்லாத பொருள் கொடுத்துட்டுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா என்னை பற்றி அவதூறாக பேசணுன்னா நூற்றுக்கணக்கான பேர் பேசுவாங்க. நான் அதெல்லாம் சொல்லலை, உன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான் கேட்குறேன். பொய்யா அவதூறு பரப்புறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது தான், ஒருத்தன் ஒரு விஷயத்தில் ஒருத்தன் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகிறான் அப்படின்னா கண்டிப்பாக அதை எதிர்க்கிறவங்க, பொறாமப்படுறவங்க, ஈகோ பிடிச்ச நாய்ங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, அவங்க பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கிறதில்ல. உன்னுடைய மனசாட்சியை தொட்டு சொல்லணும், உண்மையிலே நீ தப்பான பொருள் தான்மா எனக்கு கொடுத்துட்ட, உண்மையிலே நீ வந்து நோய் வந்த பொருள் தான்மா எனக்கு கொடுத்துட்டு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எவனுமே சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு மேலே கடவுள் இருக்கிறாரு, அவருக்கு தெரியும். நான் வந்து எவனுக்குமே பயப்படுறதில்ல, என்னுடைய மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் நான் பயப்படுவேன். ஏன்னா நான் நேர்மையாக இருக்கிறேன், அதனால் எவனுக்கும் பயப்படணும் எனக்கு அவசியமே இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். என் கையிலேருந்து ஒரு பொருள் வாங்கிட்டு போகிறீங்கன்னா தங்கம் மாதிரி கொடுத்து அனுப்புவேன், அதை அப்படியே வச்சு பயன்படுத்திக்கங்க. அதான் நான் சொல்கிறேன், அப்படியே வச்சு பயன்படுத்திக்கங்க. அதுதான் நான் சொல்கிறேன் நண்பர்களே, இதுதான் விஷயம். இனிமேல் பொருள் கேட்குறவங்க, நீங்கள் வாங்கிட்டு போனவங்களாக இருந்தாலும் சரி, இனிமேல் வாங்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி, இதுதான் விஷயம். பொருள் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும் பொழுது எந்த நோய் நொடி இல்லாமல் பர்ஃபெக்டான சேவலாவோ போலியாவோ இருந்தால் தான் நான் ரிட்டர்ன் எடுத்துக்குவேன். இல்லைன்னா நான் ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன். நான் அதையும் இப்பயே சொல்லிடுறேன். சும்மா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லி உக்காந்து கிடக்க முடியாது. இப்போ முழுசாக சொல்லிட்டுனா இதுதான். அதே மாதிரி இனிமேல் ஏதாவது பொருள்கள் நான் கொடுக்குறேன் இருக்குது அப்படின்னா ப்ரீமியம் வீடியோவை நான் போட்டு விட்றேன்.
முடிஞ்சால் நான் எந்த பொருள் கொடுக்குறேன் அப்படின்றத கூட நான் வீடியோவிலே காமிச்சிட்றேன். நான் ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா ப்ரீமியம் வீடியோவில் வர்றவங்க எல்லாருமே நம்ம நண்பர்கள் ரொம்ப முக்கியமானவங்களாக தான் இருப்பீங்க. சும்மா ஏதோ இந்த டைம் பாஸுக்கு பார்த்துட்டு போகிறவங்கனாலாம் நம்ம வீடியோ வந்து மெம்பர்ஷிப்பை வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே வர போகிறதில்ல. இப்போ மெம்பர்ஷிப் கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வரீங்க, ஒரு மெம்பராக உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சும்மா டைம் பாஸுக்கு பார்க்குறவங்களாம் இருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக என்னுடைய முக்கியமான நண்பர்களாக இருப்பீங்க. அதனால் நம்ம ப்ரீமியம் வீடியோவில் இனிமேல் எந்த பொருள் கொடுத்தாலும் ப்ரீமியம் வீடியோவில் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அந்த பொருளுங்களை வீடியோவில் கூட நான் காமிச்சு பண்ணுறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்புள்ளே வந்துடுங்க. அதாவது நம்ம டீமில் இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன். டைம் பாஸ் பார்த்துட்டு போகிறவங்களாம் நீங்கள் வர வேண்டிய அவசியமே இல்லை, அது தேவையே இல்லை. நம்ம டீமில் இருக்கிறவங்க, நம்ம லைன் வச்சுருக்கிறவங்க ப்ரீமியம் வீடியோக்குள்ளே வாங்க. ப்ரீமியம் வீடியோக்குள்ளே இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்கிறேன். மெம்பர்ஷிப்புக்குள்ளே வந்துட்டிங்கன்னா இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள், சேவல் கலையில் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, என்னென்ன பண்ணும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை கூட நம்மளுக்கு டைம் இருக்கும்போது நம்ம ப்ரீமியம் வீடியோவாக நம்ம போட்டு விடலாம். சரி நண்பர்களே, இது சொல்கிறதுக்கு தான் இந்த விஷயம், இந்த வீடியோ. இது சொன்னது தான். ப்ரீடர்ஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, மறுபடியும் நீங்கள் ரிட்டர்ன் கொடுக்கும்பொழுது நான் அந்த பாதி வேலைக்கு தான் எடுத்துக்குவேன். ஏன்னா நீங்கள் ஒரு சேவலை எடுத்துன்னு போவீங்க, ப்ரீட் சேவலை 5 கோழி 6 கோழி 10 கோழி கூட போட்டு நீங்கள் ப்ரீட் பண்ணுவீங்க. எனக்கு தெரியுமா? நான் எப்படி வச்சுருப்பேன்னு எனக்கு தெரியும். இரும்பு தூண் மாதிரி வச்சுருப்போம் ஒவ்வொரு சேவல்களையும். ஏன்னா ஒரு சேவலை இத்தனை கோழிக்கு தான் போடணுன்னு ஒரு கணக்கு இருக்குது. அது போட்டோம்னா மறுபடியும் அந்த சேவலுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துருவோம். மறுபடியும் வேறு சேவலை எடுத்து நம்ம சேவல்லையே, நம்மக்கிட்ட இருக்கிற சேவல்கள்லேயே இன்னொரு சேவலை எடுத்து கோழிங்களுக்கு போட்டு அதை மேட்ச் பண்ணுவேன். இப்போ வாங்கி போகிறவங்க எல்லோரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட நம்ம லைன் கோழி 2 கோழி இருக்கும். ஆனால் மற்ற லைன் கோழிகளை ஏதோ ஒரு கோழிகளை எடுத்துன்னு வந்து இன்னும் ஒரு 4-5 கோழிகளை போட்டு ப்ரீட் பண்ணிடலாம் நம்ம அப்படின்னு பண்ணுவாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு தான் நம்மகிட்ட சேவலை கொண்டு கொடுப்பாங்க. நிறைய விஷயம் இருக்குதுல்ல. அப்போ அவங்க கொடுத்த காசை பூரா அவங்க வாங்கிக்கணும், நம்மக்கிட்ட சக்கையை கொண்டு வந்து போட்டு போகிறதுக்கு தான் நம்ம என்ன இழிச்சு வாங்கினா அதுக்கு நம்ம கோழிகளுக்கு போட்டு நம்ம பண்ணிக்கலாம்ல. அதுதான் நண்பர்கள், இதுதான் விஷயம். சரி, இது எல்லாருக்குமே பொருந்தும். இது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லை, நம்ம லைன் வச்சுருக்கிறவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும். நான் வந்து குறிப்பிட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட எப்படா சொல்கிறதுன்னு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே இது பொருந்தும், இது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா எல்லாரையுமே நான் சமமாக தான் பார்க்குறேன். இவங்க ஒருத்தர் தூக்கி தலைமையில் வச்சுக்கணும், ஒருத்தர் கீழே வச்சுன்னு பார்க்குற வேலையெல்லாம் இல்லை. நண்பர்கள் அப்படின்னா எல்லாருமே எனக்கு சமம் தான். சரி நண்பர்கள், நன்றி, வணக்கம்.